வெல்கம் டு அண்ணா ஸ்டடி சென்டர். நம்ம இப்போ 2023 நடந்த பிசி எக்ஸாமோட சைக்காலஜி கொஷின்ஸ் பார்க்கலாம். 871 என்ற எண்ணின் தமிழ் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 அப்படின்றதோட தமிழ் எண் வந்து ஆ, 7க்கு ஏ, 1க்கு கா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி, ஏ ஆ கா. ஓகேயா? ஓகே, அடுத்து ரெண்டாவது கேள்வி. கிண்டில் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை அகர வரிசையில் மாற்றி அமைத்தால் எந்த எழுத்து தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது KINDLE இந்த ஆறு எழுத்து இருக்குல்ல, இந்த 6 எழுத்தையும் அகர வரிசை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஏபிசிடி இருக்குல்ல, அந்த ஆர்டரில் மாற்றி எழுதணும் அப்படின்னா எந்த எழுத்து அதே இடத்துல வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை மாற்றி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டி வரும், அடுத்து இ, அடுத்து ஐ, KLN. அதாவது இந்த கிண்டில் அப்படின்ற வார்த்தையில் உள்ள எழுத்தை ஏபிசிடி வைஸ் நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ இந்த எல் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் அதோட இடம் மாறாமல் இருக்குது, மற்ற எல்லா எழுத்தும் இடம் மாறி இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, எல். அடுத்த கேள்வி. பல பாடப்பயிற்சி தொடரில் ABCDEF மாணவிகளின் சதவீதம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தம் 800 மாணவிகள் உள்ளனர் அப்படின்னா பாடப்பயிற்சி சியில் எத்தனை மாணவிகள் உள்ளனர் அதான் கேள்வி. அப்போது சியில் மொத்தம் எத்தனை சதவீதம் இருக்காங்க அப்படின்னா 2% இருக்காங்க. மொத்தம் 800 பேரா? 800 பேர் அப்படின்னா 100%. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா சியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2% பேர் இருக்காங்க. ஸோ இதுக்கு எத்தனை மாணவிகள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். X = 800 × 2 ÷ 100 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 16ன்னு வரும். இல்லை வேறு மாதிரி எப்படி போடலான்னா 800 100%னா இதோட 1% அப்படின்றது 8 பேர். அப்போ 2% அப்படின்றது 8 × 2 16 பேர். ஆன்சர் வந்து 16, ஆப்ஷன் பி. சரியா? அடுத்த கேள்வி. 1 பில்லியனுக்கு சமமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 பில்லியனை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். 1 10 100 1000 10,000 100,000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் 1 பில்லியன். இதுதான் வந்து 1 பில்லியன். ஓகேயா? இதுக்கு சமமானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாம். 1 100 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 100 கோடி. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 100 கோடி அப்படின்றது ஆன்சராக வரும். சரியா? அடுத்த கேள்வி. H என்பவரை விட F என்பவரிடம் குறைவான பணம் உள்ளது. இப்போ வந்து பணம் இருக்கிற அந்த ஆர்டரை மேலேருந்து கீழே எழுதிக்கலாம். அதாவது அதிக பணம் இருக்கிறவங்கள மேலேயும் கம்மியாக பணம் இருக்கிறவங்கள கீழேயும் வர மாதிரி எழுதிக்கலாம். சரியா? H என்பவரை விட F என்பவரிடம் குறைவான பணம் உள்ளதுன்னு இருக்காங்க. அப்போது H விட F கிட்ட பணம் வந்து கம்மியாக இருக்குது. சரியா? ஆனால் G என்பவரை விட அதிகமாக பணம் உள்ளது. யார்கிட்டனா F கிட்ட. அப்போது ஜியை விட F கிட்ட அதிகமாக பணம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ Fக்கு கீழே ஜியை போட்டுக்கோங்க. ஓகேயா? H என்பவரை விட F என்பவரிடம் குறைவான பணம் இருக்குது, ஆனால் அந்த F வந்து ஜியை விட அதிகமாக பணம் உள்ளது. அடுத்து E என்பவரிடம் Fஐ விட அதிகமாக பணம் உள்ளது. அப்போ ஆனால் Hஐ விட குறைவாக உள்ளது. அப்போ E யாருக்கும் நடுவில் வர்றாங்கன்னா Fக்கும் Hக்கும் நடுவில் வர்றாங்க. இதில் மிக ஏழை யார்? யார்கிட்ட பணம் கம்மியாக இருக்கோ அவங்க தான் ரொம்ப ஏழை. யார்கிட்ட பணம் கம்மியாக இருக்குன்னா G அப்படின்றவங்கள்ட்ட தான் பணம் கம்மியாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து டி. அடுத்து கீழ்கண்ட பேச்சு வழக்கிற்கான சரியான எழுத்து வழக்கை தேர்வு செய்யவும். ஓகேயா? ஏன் கூட விளையாட வாரியா அப்படின்னு இருக்கு. இதுக்கான சரியான எழுத்து வழக்கு என்ன அப்படின்னா என்னோடு விளையாட வருகின்றாயா அப்படின்றதா சரியான எழுத்து வழக்கு. சரியா? அடுத்த கேள்வி. கேள்விக்குறிகள் இட்ட இடங்களை நிரப்புக. ACFJ அதுக்கப்புறம் ரெண்டு லெட்டர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. A, அடுத்து C, அடுத்து F, அடுத்து J. சரியா? அப்போ ஏக்கு அடுத்து B அப்படின்ற ஒரு எழுத்தை விட்டுட்டு அடுத்த எழுத்து கொடுத்துருக்காங்க. சிக்கு அப்புறம் DE அப்படின்ற 2 எழுத்தை விட்டுட்டு F கொடுத்துருக்காங்க. Fக்கு அப்புறம்
GHI 3 எழுத்தை விட்டுட்டு ஜே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேக்கு அப்புறம் 4 எழுத்தை விடணுமா, ஜேக்கு அப்புறம் KLMN 4 எழுத்தையும் விட்டால் என்ன லெட்டர் வரும்னா ஓன்ற லெட்டர் வரும். அதுக்கப்புறம் நம்ம 5 எழுத்தை விடணும். ஓக்கு அடுத்து PQRST 5 எழுத்தை விட்டோம்னா யூ அப்படின்ற எழுத்து வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா OU அப்படின்றது ஆன்சர். சரியா? 7 என்பதன் குறியீடு TFWFO. அது 7 அப்படின்றத TFWFOன்னு எழுதுகிறாங்க. இதுக்கு என்ன ரிலேஷன்னா எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் T, ஈக்கு அடுத்த லெட்டர் F, விக்கு அடுத்த லெட்டர் W, ஈக்கு அடுத்த லெட்டர் F, எண்ணுக்கு அடுத்த லெட்டர் O. ஸோ அந்தந்த லெட்டரோட அடுத்தடுத்த லெட்டர் எழுதியிருக்காங்க. சரியா? இதே மாதிரி நம்ம கிவன் அப்படின்றதுக்கு எழுதணும். கிவன்னா என்ன? GIVEN. கரெக்டாக? ஸோ ஜிக்கு அடுத்த லெட்டர் என்னன்னா H, ஐக்கு அடுத்து J, விக்கு அப்புறம் W, ஈக்கு அப்புறம் F, எண்ணுக்கு அப்புறம் O, HJWFO. அப்போது ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேயா? அடுத்த கேள்வி, வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. 13, 11, 9, 7 இதில் எது வேறுபட்டு இருக்குது அப்படின்னா 9 அப்படின்றதான் வேறுபட்டிருக்கு. இதை தவிர மற்ற 3மே ப்ரைம் நம்பர், அதாவது பகா எண்கள். 9 அப்படின்றது மட்டும்தான் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து 9. 2 வாக்கியங்களை தொடர்ந்து 2 முடிவுகள் உள்ளன. எந்த முடிவானது 2 வாக்கியங்களுக்கு பின் தொடர்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த 2 வாக்கியங்களுக்கு ஒரு வென் டயக்ராம் வரும், வெண்படம் வரும். அது என்னன்னு போட்டுக்கலாம். சில நடிகர்கள் பாடகர்கள். சரியா? அப்போது நடிகர்கள் சில பேர் என்னன்னா பாடகர்கள். சில அப்படின்னா ரெண்டும் சேர்ற மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கணும். சரியா? அடுத்து எல்லா பாடகர்களும் நடன கலைஞர்கள். எல்லா பாடகர்களும் என்னவா இருக்காங்கன்னா நடன கலைஞர்களாக இருக்காங்க. சரியா? இது நடிகர்கள், இது நடன கலைஞர்கள். இதுதான் வந்து வாக்கியம். இப்போ இதை வச்சுட்டு நம்ம முடிவு, எந்த முடிவு தொடருது எந்த முடிவு தொடரலை அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சில நடிகர்கள் நடன கலைஞர்கள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நடிகர்களில் சில பேர் நடன கலைஞர்களாக இருக்காங்களா? இருக்காங்க. ஸோ அது கரெக்டு. எந்த பாடகரும் நடிகர் அல்லன்னு இருக்குது. ஆனால் பாடகரில் இந்த கொஞ்சம் பேர் என்னவா இருக்காங்க? நடிகராக இருக்காங்க. ஸோ எந்த பாடகரும் நடிகர் அல்ல அப்படின்றது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஆன்சர் என்னன்னா ஏ, முடிவு ஏ மட்டும் தொடரும் அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். சரியா? அடுத்த கேள்வி, 1 டசன் வாழைப்பழங்களின் விலை 20 ரூபாய் எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்ன? 1 டசன் அப்படின்னா அதில் எத்தனை வாழைப்பழம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 12 வாழைப்பழம் இருக்கும். ஸோ 12 வாழைப்பழம் 20 ரூபானா 48 வாழைப்பழம் எத்தனை ரூபா? இங்கே வந்து 4ஆல் பெருக்கியிருக்காங்களா? இங்கே 4ஆல் பெருக்குனா 80 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது 1 டசன் அப்படின்னா 20 ரூபா. 48 வாழைப்பழம் அப்படின்னா அது எத்தனை டசன்? 4 டசன் வரும். ஸோ 1 டசன் 20 ரூபானா 4 டசன்னா 20 × 4 80 ரூபாய்னு ஆன்சர் வரும். சரியா? அடுத்த கேள்வி, இந்த பெண் என் அம்மாவினுடைய பேரனின் மனைவி என்று அருண் சொன்னார். அப்படியெனில் அருண் என்பவர் அந்த பெண்ணுக்கு எப்படி உறவாகிறார்? இதான் கேள்வி. எப்போவுமே இந்த மாதிரி இரத்த உறவுகள் கேள்வி வந்தாலே என், எனது அப்படின்னு எங்கேயாவது ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அந்த வார்த்தையிலேருந்து நம்ம கேள்வியை சால்வ் பண்ணோம்னா ஈஸியாக நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், என் அம்மாவினுடைய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என் அப்படின்றது யாரை டினோட் பண்ணுதுன்னா, சொல்கிறது யாருன்னா அருண் அப்படின்றவங்க தான் சொல்கிறாங்க. ஆண்கள் அப்படின்னா டப்பா போட்டுக்கலாம், பெண்கள்னால் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அருண் சொல்கிறாங்களா, என் அம்மாவினுடைய, என் அப்படின்றது இங்கே அருண், என் இது வந்து அருண். அம்மாவினுடையனா ஒரு ஜென்ரேஷன் மேலே. ஸோ அருணோட அம்மா போட்டாச்சா. என் அம்மாவினுடைய பேரனின் மனைவின்னு இருக்குது. ஸோ அம்மாவோட பேரன்னா அவங்க அருணோட பையனாக தான் இருப்பாங்க. பேரனின் மனைவி. சரியா? இது அருண், இந்த பெண் என் அம்மாவினுடைய பேரனின் மனைவி அப்படின்னா அருணுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு அருண் யாருன்னா மாமனார். சரியா? ஓகே. அடுத்த கேள்வி, குரல் தேடல் அப்படின்ற கலைச்சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குரல் தேடல் அப்படின்னா ஆங்கிலத்தில் வாய்ஸ் சர்ச். அடுத்தது
வாக்கியங்கள் எல்லா சங்கிலிகளும் கயிறுகள், சில இணைப்புகள் சங்கிலிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான வெண்படத்தை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். எல்லா சங்கிலிகளும் கயிறுகள் அப்படின்னா சங்கிலிகள் எல்லாமே கயருக்குள்ளே இருக்கிற மாதிரி படம் போட்டுக்கணும். எல்லா சங்கிலிகளும் கயறுகள், கயருக்கு உள்ளே இருக்குது. சரியா. அடுத்து சில இணைப்புகள் சங்கிலிகள். அப்போது இணைப்பில் சில இணைப்புகள் மட்டும் என்னவா இருக்கா, சங்கிலியாக இருக்கான். அப்போ இதுதான் இணைப்புனா இணைப்பில் இந்த சில மட்டும் என்னவா இருக்குது, சங்கிலியாக இருக்குது. ஸோ சில இணைப்புகள் சங்கிலிகள். இப்போ நம்ம வாக்கியத்துக்கு வெண்படம் போட்டோமா, முடிவுகளை இப்போ நம்ம பார்க்கணும். பாருங்கள், சில கயிறுகள் இணைப்புகளாகும். அதாவது கயிறில் சில இணைப்பாக இருக்கா, அப்போ இது கரெக்டு. எல்லா இணைப்புகளும் கயிறுகள் அப்படின்னு இருக்கு. இணைப்பில் எல்லாமே கயிறு இல்லை. இதான் இணைப்புனா இணைப்பு எல்லாமே கயிறுக்குள்ளே இருந்தால் தான் இந்த வாக்கியம் கரெக்டு. இங்கே இணைப்பு எல்லாமே கயிறுக்குள்ளே இருக்கானா இல்லை. ஸோ இந்த வாக்கியம் தப்பு. முடிவு 1 மட்டும் தொடரும் அப்படின்றதான் ஆன்சர். சரியா. அடுத்த கேள்வி, பின்வரும் அட்டவணையை பார்த்து பதிலளிக்கவும். அதாவது இந்த அட்டவணையை வச்சு கீழே உள்ள கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். சரியா. வீட்டிற்கு எடுத்து வரும் வருமானம் 2300 என்றால் சராசரியாக அவர்கள் ஒரு மாதம் எவ்வளவு பணம் உடைகளுக்கு செலவு செய்கிறார்கள். அது அவங்களோட மொத்த வருமானம் 2300 ரூபாய். அப்போ 100% அப்படின்றது 2300 ரூபானா உடைக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. உடைக்கு எத்தனை சதவீதம்னா 18%. 100% 2300 ரூபானா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், உடைக்கு 18% எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா. 18% ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். 2300 இன்ட்டு 18 டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 23 இன்ட்டு 18னா 414 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். சரியா. அடுத்து, ஒரு குடும்பத்தில் மாதம் 6800 சம்பாதிக்கிறார்கள் என்றால் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு ரூபாய் வாடகைக்காக கொடுப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு மாதத்துக்கு 6800 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வாடகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாடகைக்கு எத்தனை சதவீதம்னு சொல்லி வச்சுட்டு பார்த்துக்கலாம். வாடகைக்கு 25%. சரியா. இப்போ ஒரு மாதத்துக்கு 6800 ரூபான்னா 100% ஈக்குவல் டு 6800 ரூபாய். நமக்கு வாடகைக்கு 25%. அப்போ 25% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 25%னா 100ல் 100 4ஆல் டிவைட் பண்ணால் 25 வருமா. அதே மாதிரி 6800 4ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 25% என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். 4ஆல் டிவைட் பண்ணால் 1700ன்னு சொல்லி வரும். இந்த 1700 அப்படின்றது ஒரு மாதத்துக்கான வாடகை. கரெக்டாக. 6800ன்றது ஒரு மாதத்தில் சம்பாதிக்கிறாங்களா, அதோட 25% தான். அதாவது 4ல் 1 பங்குன்றது ஒரு மாதத்துக்கான வாடகை. ஓகேயா. கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு வருடத்திற்கான வாடகை கேட்டிருக்காங்க. கரெக்டாக. ஒரு வருடத்திற்கான வாடகை. அப்போ ஒரு மாதத்துக்கு 1700னா ஒரு வருஷம்னா இன்ட்டு 12 போட்டிங்கன்னா 20400 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். சரியா. இதுக்கு ஆன்சர் 20400. எந்த வெண் வரைபடம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களுக்குள் இருக்கும் தொடர்பை சரியாக குறிக்கிறது? மொழிகள், பிரெஞ்சு, ஜெர்மன். இதை சரியாக குறிக்கிற வெண் வரைபடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். அதாவது மொழிகள். மொழிகள்ன்றது இந்த பெரிய படம். மொழிகளுக்குள்ளே தான் என்ன வரும், ஃப்ரெஞ்சும் ஜெர்மனும் வரும். ஸோ மொழிகள்ன்ற பெரிய படத்துக்குள்ளே 2 மொழிகள் இருக்குது. ஃப்ரெஞ்சுன்ற மொழியும் ஜெர்மன் அப்படின்ற மொழியும் இருக்குது. அதனால் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரியா. அடுத்து, சதவீதம் என்பது பகுதியில் 100ஐ கொண்ட ஒரு பின்னம். பகுதி அப்படின்னா கீழே. அப்போ பகுதியில் 100 வர்றது தானே சதவீதம். அப்போ இது கரெக்டு. பகுதியில் 100ஐ கொண்ட ஒரு பின்னம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சதவீதம்னு சொல்லுவோம். இது கரெக்டு. அசல் என்பது கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை. இதுவும் கரெக்ட் தான். அசல் அப்படின்னா நம்ம எந்த தொகையை கடனாக வாங்குகிறோமோ அந்த தொகையை தான் என்னென்னு சொல்லுவோம், அசல்னு சொல்லுவோம். ஸோ 1 மற்றும் 2 சரி. கீழ்காணும் தொடர்களில் சரியான தொடரை தெரிவு செய்கன்னு இருக்குது. இதில் சரியான தொடர் என்ன அப்படின்னா, பானையை உடைத்தது அவன் அல்லன் அப்படின்றதான் சரியான தொடர். பானையை உடைத்தது அவன் அல்லன். அடுத்து,
தகலி என்ற சொல்லின் பொருள். தகலி அப்படின்னா அதோட பொருள் வந்து அகல் விளக்கு. விவாதம். அவன் உச்ச மதிப்பீட்டு குறியீடு மதிப்பெண் பெற்றால் உதவித்தொகை பெறுவான். அவன் உதவித்தொகை பெற்றுள்ளான் என்றால் உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண் பெற்றிருப்பான். இந்த விவாதம் வந்து சரிதான். அவன் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருந்தான்னா உதவித்தொகை பெறுவான். அதே மாதிரி அவனுக்கு உதவித்தொகை கிடைக்கிது அப்படின்னா அவன் அந்த உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண் வாங்கியிருக்கான்னு தான் அர்த்தம். ஸோ இந்த விவாதம் வந்து சரியானது. சரியா? அடுத்தது 600இன் x% என்பது 450 எனில் xஇன் மதிப்பு என்ன? 600இன் x% என்பது 450. அப்போது 600 × x%, அது எப்படி எழுதலாம்னா x/100ன்னு எழுதலாம். = 450. சரியா? நம்ம x என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த 2 0 அடிச்சு விட்றலாம். அப்போ x = 6ஆல் இதை அடித்தோன்னா 75 வரும். x என்ன அப்படின்னா 75. அடுத்து விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். 11 10. அடுத்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. 100. 1001 1000 10001. அப்போது இது எப்படி இருக்குன்னா 10 அதுக்கு அடுத்த நம்பர் 11. ஸோ 100 அதுக்கு அடுத்த நம்பர் தான் முன்னாடி வரணும், 101. அதே மாதிரி இங்கே 1000 அதுக்கு அடுத்த நம்பர் 1001ன்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 101. அடுத்த கேள்வி. கூட்டு வட்டி. கூட்டு வட்டி அப்படின்னா a = p × 1 + r/100 n. தள்ளுபடி அப்படின்னா குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. நேர்மாறலோட ஃபார்முலா y = kx, எதிர்மாறலோடது xy = k. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.